தற்போது கிடைத்துள்ள அண்மைச் செய்தி. விஜயகாந்த் பிறந்தநாளையொட்டி கொடிக்கம்பம் நடும்போது மின்சாரம் கம்பி உரசியதில் தேமுதிக நிர்வாகி ஒருவர் உயிரிழந்துள்ளார். மின்சாரம் தாக்கியதில் தேமுதிக கிளை கழக செயலாளர் வெங்கடேசன் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்த சோக சம்பவம் நிகழ்ந்துள்ளது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் விவேக். வணக்கம் விவேக், என்ன நடந்தது, விவரங்கள்? வணக்கம் சாரா. கடலூர் மாவட்டம் பண்ருட்டி அடுத்த நடுக்குப்பம் கிராமத்தை சார்ந்தவர் வெங்கடேசன். இவருக்கு வயது பாத்தீங்கன்னா 40. இவர் தேமுதிகவில் கிளைக்கழக துணை செயலராக இருந்து வருகிறார். மேலும் அதே ஊரை சேர்ந்த தேமுதிக நிர்வாகிகள் 5 பேருடன் பாத்தீங்கன்னா மறைந்த தேமுதிக தலைவர் விஜயகாந்த் அவரோட பிறந்த நாளை முன்னிட்டு கட்சி கொடி ஏற்றுவதற்காக கொடிக்கம்பம் நட அந்த பணியை மேற்கொண்டுள்ளனர். அப்போது அந்த கொடிக்கம்பம் மேலே சென்ற மின்கம்பில பட்டதுல அந்த மின்கம்பில மின்சாரம் பாய்ந்து வெங்கடேசன் சம்பவ இடத்திலேயே மின்சாரம் தாக்கி உயிரிழக்கிறார். மேலும் அவருடன் இருந்த பிரகாஷ், மதியழகன், சஞ்சய்காந்தி உள்ளிட்ட 5 பேர் காயமடைந்து பண்ருட்டி அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்படுகின்றனர். மேலும் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்ட தேமுதிக நிர்வாகிகளை தேமுதிக மாவட்ட செயலரும் அதே போல முன்னாள் எம்எல்ஏமான சிவக்கொழுந்து நேரடியாக மருத்துவமனையில் பார்த்து அவர்களுக்கு ஆறுதல் தெரிவிக்கிறார். தொடர்ந்து அந்த மின்சாரம் தாக்கிய நபர்கள் மேல் சிகிச்சைக்காக கடலூர் அரசு மருத்துவமனைக்கு தற்பொழுது அனுமதிக்கப்பட்டு அவர்களுக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகின்றது. பண்ருட்டி அருகே மறைந்த தேமுதிக தலைவர் அவரோட பிறந்தநாளை கொண்டாடும் பொழுது நிர்வாகிகள் காயமடைந்து ஒருவர் உயர்ந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்திய அடுத்து இந்த சம்பவம் குறித்து தற்போது முத்தாண்டிக்குப்பம் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். விவரங்களுக்கு நன்றி விவேக்குமார்.